பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே பாப்புலரான ராயல் ஃபலோடா எப்படி செய்யறதுனா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஜெல்லி. நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் வாங்கியிருக்கேன். இந்த பவுடரை இந்த பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டான தண்ணியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஜெல்லினாலே பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த ஜெல்லியை வச்சு தான் இன்றைக்கி ராயல் ஃபலோடா செய்ய போகிறோம். இப்போ ஜெல்லியை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம சப்ஜா விதைகளை ஊற வச்சிடலாம். 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், சப்ஜா விதைகள் நல்லா ஊறி இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சேமியாவை வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சேமியாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் நீளமான சேமியாவை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரோஸ் மில்க்கு கலக்க போகிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஜெல்லியும் செட் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு நீளமான ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். 3 அளவுக்கு நம்ம ஜெல்லியை சேர்த்துடலாம். ஜெல்லினாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஜெல்லியை வச்சு செஞ்சுருக்கேன். ஜெல்லியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம சப்ஜா விதைகளை சேர்க்க போகிறோம். இது மேலே நம்ம ஃப்ரூட்ஸை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஜில்லுன்னு ரோஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இது மேலேயும் நம்ம சப்ஜா விதைகளை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸு சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஜில்லுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக நட்ஸும் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் தூவி விட்டுக்கலாம். இப்போ கலருக்காக ரோஸ் எசன்ஸை மேலே எடுத்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மேலே டுடி ஃபுட்டி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே செரிப்பழம் வச்சு நம்ம ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அருமையான ராயல் ஃபலோடா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.